கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்யவுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பிற்கு மார்கோஸ் படை வீரர்கள் எனும் முதலை வீரர்கள் 30 பேர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மக்களவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ளது. அதற்கான பரப்புரை இன்றுடன் முடியவுள்ள நிலையில் வரும் 4ஆம் தேதி அனைத்து கட்ட தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வரவுள்ளார். குறிப்பாக கன்னியாகுமரி நடுக்கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேரம் தியானம் செய்ய உள்ளார். இதனால் அங்கு இந்திய கடற்படையின் அதி உச்சப்படை பிரிவான மார்கோஸ் கமாண்டோ படை எனப்படும் முதலைப்படை வீரர்களும் கன்னியாகுமரிக்கு வருகை தருகின்றனர். இந்திய கடற்படையின் மரைன் கமாண்டோஸ் என்ற படைப்பிரிவு வீரர்கள்தான் மார்கோஸ் படையணி என அழைக்கப்படுகிறது. இந்த படைப்பிரிவு வீரர்கள் கடல்சார் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுகிறவர்கள். இதற்காக சுமார் 30 மார்கோஸ் படை வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பிரதமரின் இந்த பயணத்தால் கன்னியாகுமரி மாவட்டமே பாதுகாப்பு படையால் பரபரப்பாக காணப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.